இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பகுதி நான் வாசிக்கிறேன். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் செய்கிற அந்த ஊக்கமான ஜெபம் பவர்ஃபுல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, மிகுந்த பலம் உள்ளதா. நீங்க அப்ப பாருங்க, ஊக்கமாக ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமா கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. இயேசுவும் பூமியில் இருந்த நாட்களில் இப்பொழுதும் கூட ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த கடைசி நாட்களில் எங்கு பார்த்தாலும் போராட்டங்களும் வேதனைகளும் நிந்தனைகளும் காயங்களும் மரணங்களும் நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலைகளும் தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன என்று வேதத்தில் பார்க்கும் பொழுது கூட இவைகளுக்கெல்லாம் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனமும் சொல்லுகிறது. இயேசுவே அதை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை கொஞ்சம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். ஊக்கமா ஜெபிக்கிறோமா? சில நேரம் ஜெபித்த உடனே பதில் கிடைக்காவிட்டால் அப்படியே விட்டு விடுவோம். நம்ம ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஜெபித்து பிரயோஜனம் இல்லை, ஜெபத்திற்கு பதிலாக வரப்போகிறது என்று அவிசுவாசத்துக்குள் போய்விடுகிறோம். இல்லை, நாம் ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் பதில் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு ஊக்கத்தோடு ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக பதில் வரும். மாற்று கருத்து கிடையாது. ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார். அவரிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு சமயம் ஒரு சகோதரர் வியாதிப்பட்டு வாலிபரான அவர் அனாதையாக விடப்பட்ட நிலைமையில் இருந்தார். அந்த பகுதியில் உள்ள ஒரு சிறந்த பெயர் பெற்ற மருத்துவர் அவரை பார்த்து அவருக்கு சிகிச்சை கொடுக்கலாம் சொன்னால் அது கொடிய வியாதி, அறுவை சிகிச்சையின் மூலமா வேண்டுமானால் காப்பாற்றலாம், அதிலும் நிறைய ரிஸ்க் இருக்கிறது. ஆனால் அந்த வியாதி பெற்ற சகோதரன் நல்ல ஜெபிக்கிற பழக்கமுடையவன். அவர் ஒரு அனாதை, ஆனாலும் ஆண்டவரை தேடி ஆண்டவரை சார்ந்து ஜெபித்து தன்னுடைய வேலைகளை செய்து அப்படியே பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார். இந்த மருத்துவர் அவன் மேல் இறக்கப்பட்டு மருத்துவமனைகளை சேர்த்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆயத்தமானார். அவரும் சரி என்று ஒத்துக்கொண்டு ஆபரேஷன் பண்ண வேண்டும் அப்படி சொல்லும்போது சரி என்று ஒத்துக்கொண்டார். ஆபரேஷன் தியேட்டருக்கு போய் எல்லாம் ரெடியாகி விட்டது. நிறைய மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் இவர் ஆபரேஷன் பண்ணுகிற விதத்தை பார்ப்பதற்காக அருகில் வந்து நிற்கிறார்கள். அப்பொழுது அந்த ஆபரேஷனுக்கு ஆயத்தமான அந்த சகோதரன், சரி நான் ஆபரேஷனுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், நீங்க யாராவது ஒருத்தர் ஆபரேஷன் நல்ல முறையில நடக்கணும், இந்த பதட்டமும் டாக்டர் வரக்கூடாது, டாக்டர் சரியான முறையில் செய்யணும், ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அந்த டாக்டர் யோசிக்கிறாரு, யாருமே அங்க ஜெபிக்கல. கொஞ்ச நேரம் நிசப்தமான சூழ்நிலை. அப்போ ஒருவேளை இவர் பயப்படுறாரு பொழுக்குன்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து, தைரியமா இருங்க, ஆபரேஷன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரி பண்ணிக்கலாம், எல்லாம் ஆபரேஷன் சரியாயிருவீங்க, நீங்க கொஞ்சம் மன தைரியத்தை வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். அதுக்கு அந்த ஆபரேஷனுக்கு ஆயத்தமான அந்த வியாதியஸ்தர் சொன்னாராம், நான் ஆபரேஷனுக்காக நான் பயப்படவில்லை, ஒருவேளை இந்த ஆபரேஷன்ல எனக்கு ஃபெயிலியர் ஆகி நான் மரித்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் சந்தோஷமா போயிடுவேன், எனக்கு அந்த நிச்சயம் இருக்குது, எனக்கு என்ன பற்றி அது பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க செய்யும் பொழுது உங்கள் கை பதட்டப்பட்டு ஆடிவிடக்கூடாது, அல்லது அதுல ஏதாவது தவறு வந்து விடக்கூடாது, அதற்காக தான் நான் ஜெபிக்க சொல்கிறேன்னு சொன்னாராம். இந்த டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன செய்ய அவருக்கு பதட்டம் வந்து விட்டது. உடனே இந்த ஆபரேஷனுக்கு வந்திருந்த அந்த சகோதரனை ஜெபித்தாராம். ஆண்டவரே, இந்த ஆபரேஷனுக்கு டாக்டரை சரியான முறையில பயன்படுத்துங்க, ஞானத்தை கொடுங்க, ஆலோசனை கொடுங்க, என்ன உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு ஜெபித்து விட்டு சரி நீங்கள் ஆபரேஷன் தொடங்கன்னு மயக்க மருந்து கொடுத்து விட்டாய். அவர் நன்றாக அப்படியே கண்களை மூடி சந்தோஷமா பதட்டம் இல்லாமல் இருக்கிறார். ஆபரேஷனும் ரிஸ்கான ஆபரேஷன் சீக்கிரமா அழகாக முடிந்து விட்டது. எவ்வளவோ ஆபரேஷன் செய்தாலும் அந்த மருத்துவருக்கு இது ஆச்சரியத்தை கொடுத்தது. மற்றவர்களும் பார்த்தார்கள், முடிந்து விட்டது. முடிந்த உடனே அவருக்கு சந்தோஷமாய் அவர் கடந்து போயிட்டு மறுநாள் வந்து தட்டி எழுப்புகிறார். இவர் எழுந்து எப்படி யுவர் ஆல்ரைட், எஸ் நான் நல்லா இருக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அதுக்கு பிறகு சகோதரன் கேட்டாராம், ஐயா பெரிய ஆபரேஷன் பண்ணியிருக்கிறீங்க, ஆனா என்னிடத்துல கொடுக்க ஒண்ணுமே இல்லை, காசு கிடையாது, நான் ஒரு அனாதை, ஆனா உங்களுக்காச்சும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். டாக்டர் சொன்னாராம், உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் நேத்து கேட்டாரு. இந்த தம்பியும் சொன்னானா, என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு அப்படி சொல்லும் போது, என்னால உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கும், அதுதான் எனக்கு முக்கியம், நீ கொடுக்கிற பணத்தை காட்டிலும்
அல்லது மற்றவர்கள் கொடுக்கிற பணத்தை காட்டிலும் உடைய ஜெபம் மிக விலையேற பெற்றது. அது எனக்கு இருந்தா போதும், நான் அதை கண்டு கொண்டேன். எத்தனையோ ஆபரேஷன் செய்திருக்கிறேன், ஆனா தடுமாற்றம் இருக்கும் எனக்கு. ஆனா இந்த ஆபரேஷன் ரொம்ப ஈஸியா, ரிஸ்க் ஆனது அழகா செய்து முடிச்சிட்டேன் என்று சொல்லி அவரை இயேசு ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, இனி நானும் எதை செய்தாலும் ஜெபித்து செய்யலான்ற ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன்னு சொன்னாராம். பாருங்கள், ஜெபம் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது, எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிறது, எவ்வளவு அதிகமாய் பாதுகாக்கிறது. ஆபத்து காலங்களா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், முடியாதா இருக்கலாம், ஜெபிக்கும் பொழுது அது திறவுகோலாக வழியை உண்டாக்கும், எல்லா சூழலையும் மாற்றும். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, நீ ஜெபிக்கும்படியா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். அதற்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறோம். நாங்களோ நேரம் இல்லை, டைம் இல்ல, பிஸியா இருக்கிறோம். இல்லப்பா, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்க ஆவலா இருக்கிறீங்கப்பா. அந்த நாளில் நம்முடைய சமூகத்துல ஊக்கத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு, நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கிறார், இந்த விண்ணப்பங்களுக்கு பதில் வரட்டும் அப்பா. வேண்டுதல் அருளி செய்யப்படட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், மரண கட்டுகள் உடையட்டும், பலவீனத்தின் பாதையில கடந்து போகலாம். மருத்துவம் சொல்லலாம், இனி கஷ்டம்தான், வாழ்நாள் முழுதும் மருந்து எடுக்கணும், பல காரியங்களை சொல்லலாம். எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையினாலே, வசனத்தினாலே சுகமாக்கி மாற்ற முடியும். உடைய தலைமையினர் இந்த கரத்தை வைத்து சுகமாக்க முடியும். யார் யார் சரீரங்களில் பலவீனங்கள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது பலனுள்ளதாய் மாறட்டும். தடைகள் உடைக்கப்படட்டும் அப்பா. சுகம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். சுகம் கொடுக்கிற தேவன். அதோடு மட்டுமல்ல, என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. பிள்ளையுடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலம் உள்ளது சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நீங்கள் ஜெபிக்கிற ஊக்கமான ஜெபத்திற்கு மிகுந்த பலனுண்டு. இட்ஸ் சோ பவர்ஃபுல். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன், பாட்டு